என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. சர்வே என்ற பெயரில் மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றுள்ளதாக குற்றமும் சாட்டியிருக்கார். கட்சிக்கு செவனே நீண்டகாலம் பணியாற்றியவர்களை, வெற்றி வாகை சூடக்கூடியவர்களை, வாய்ப்பு உள்ளவர்களை முற்றிலும் ஓரங்கட்டி விட்டு சோற்றில் முழு பூசணிக்காயை மறைத்தது போல் யாரென்று அறியாமல் புத்தம் புதியவர்கள், வெற்றி வாய்ப்பில்லாத பலருக்கு தொகுதிகள் கேட்டு பெறப்பட்டு வாரி வழங்கப்பட்டுள்ளதாக ஜோதிமணி சொல்லியிருக்கார். காங்கிரஸில் மிகப்பெரிய ஊழல், அணுகுண்டை வீசிய ஜோதிமணி. கிரிஷ் ஷோடங்கர் ஒரு மிகப்பெரிய ஊழல்வாதி. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் தொகுதி தேர்வு மற்றும் வேட்பாளர் தேர்வில் மிகப்பெரிய முறைகேடு நடந்துள்ளதாக நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர் ஜோதிமணி தனது சமூக வலைதள பக்கத்தில் தமிழக காங்கிரஸ் கட்சியினர் மத்தியில் ஒரு அணுகுண்டை தூக்கி போட்டிருக்கிறார். அது என்ன வகையான அணுகுண்டு என்பதை நம் ஜெம் தொலைக்காட்சி வாயிலாக விரிவாக பார்க்கலாம். தமிழக 2026 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர்களை தேர்வு செய்த பிறகு அதற்கு தகுந்தது போல் தொகுதிகள் கேட்டு பெறப்பட்டு உள்ளன. சர்வே என்ற பெயரில் மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றுள்ளதாக குற்றமும் சாட்டியிருக்கார். கட்சிக்கு செவனே நீண்டகாலம் பணியாற்றியவர்களை, வெற்றி வாகை சூடக்கூடியவர்களை, வாய்ப்பு உள்ளவர்களை முற்றிலும் ஓரங்கட்டி விட்டு சோற்றில் முழு பூசணிக்காயை மறைத்தது போல் யாரென்று அறியாமல் புத்தம் புதியவர்கள், வெற்றி வாய்ப்பில்லாத பலருக்கு தொகுதிகள் கேட்டு பெறப்பட்டு வாரி வழங்கப்பட்டுள்ளதாக ஜோதிமணி சொல்லியிருக்கார். தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு பெற்ற சிலர் தேர்தல் முடிந்து சில நாட்களுக்குள் கட்சியிலிருந்து காணாமல் போகியும் அல்லது ஒதுங்கியும் உள்ளனர். கட்சியில் உண்மையாக உழைப்பவர்களுக்கு வழங்காமல் இவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு வழங்கியது யார் என்று சரமாரியாக கேள்வியும் எழுப்பியிருக்கிறார். எதன் அடிப்படையில் இவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது? தவறு செய்தவர்கள் மீது அடுத்து எடுக்கப் போகும் நடவடிக்கை என்ன? தொகுதி தேர்வு மற்றும் வேட்பாளர் தேர்வு குறித்து விசாரணை நடத்தாமல் தேர்தலில் கட்சி விரோத நடவடிக்கைகளை மட்டும் விசாரிக்க கமிட்டி அமைப்பது தவறு. செய்தவர்களுக்கு தாமே திருட்டு மற்றும் குறுக்கு வழியை ஏற்படுத்தி தருவதற்கான ஒரு ஏற்பாடும் ஆகுமே. தொகுதி மற்றும் வேட்பாளர் தேர்வில் ஈடுபட்டது தமிழ்நாடு பொறுப்பாளர் அன்பு அண்ணன் கிரிஷ் ஷோடங்கர் தலைமையில்தானே? அப்படி இருக்கையில் அந்த கமிட்டி மீதான குற்றச்சாட்டுகளை காங்கிரஸ் கட்சியின் விதிமுறைகளின்படி அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி மட்டுமே விசாரிக்க முடியும். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில பொறுப்பாளர்கள் விசாரிக்க முடியாது என்று காட்டமாக பதிலும் சொல்லியிருக்கார். காங்கிரஸ் கட்சி உண்மையிலேயே தன்னை நெல்லிக்காய் சாப்பிட்டால் எப்படி மனித உடலின் ரத்தம் சுத்தம் செய்யப்படுகிறதோ அதுபோல தன்னை சீரமைத்து கொள்ள விரும்பினால் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் தொடர்பான விசாரணை முறையாக நடத்த வேண்டும் என்று காங்கிரஸ் கமிட்டிக்கு தன் காலால் அடித்தது போல் பதிலடி கொடுத்திருக்கிறார். உப்பு தின்றவன் தண்ணீர் குடித்தே ஆக வேண்டும். அதுபோல தவறு செய்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் கட்சி தொண்டர்களின் நம்பிக்கையை முதுகெலும்பை போல வலிமையானதாக உருவாக்க முடியும் என்று சொல்லியிருக்கார். பல்வேறு மாநில தேர்தல்களில் தொகுதி மற்றும் வேட்பாளர் தேர்வு தொடர்பாக குற்றச்சாட்டுகள் காற்றில் தூதுவது போல் வந்து கொண்டுதான் இருக்கிறது. சில நேரங்களில் இதுவும் தோல்விக்கு ஒரு உப்பும் சப்பும் இல்லாத ஒரு காரணமாகவும் அமைகிறது. ஆனால் விசாரணை செய்வதற்கு பதிலாக தவறு செய்தவர்கள் காப்பாற்றப்படுகிறார்கள் என்று கத்துகிறார் நமது நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர். தமிழ்நாடு வேட்பாளர் தேர்வை மிக அருகில் பார்த்தபோது தலையில் பெரிய பாறாங்கல் விழுந்தது போல் அதிர்ச்சியாக இருந்தது. இவ்வளவு வெளிப்படையாக தவறுகள் நடப்பது கட்சியின் எதிர்காலத்திற்கு பிள்ளையார் சுழி போட்டு மிகப்பெரிய பின்னடைவாக அமைந்துவிடும் என்றிருக்கிறார். இந்த நாட்டை நரகாசுர மன்னன் பாஜக நரேந்திர மோடியிடம் இருந்து காப்பாற்ற வேண்டிய வரலாற்றும் கடமை தேசத்தந்தையை உருவாக்கிய காங்கிரஸ் கட்சிக்கு உள்ளது. காங்கிரஸ் கட்டி எழுப்பிய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் எவ்வித சமரசமும் இல்லாமல் முயலை ஆமை முந்த மிகவும் போராடி வருகிறது என்று கூறியிருக்கிறார். ஆனால் கட்சிக்குள் நடக்கும் இதுபோன்ற தவறுகள் குரலற்றவர்களின் குரலாக அல்லாமல் காங்கிரஸ் கட்சி தொண்டர்களின் நம்பிக்கையை குலைத்து வருவதாக ஜோதிமணி தினந்தனம் விடியற்காலையில் சேவல் கூவுவது போல் இன்று தனது சமூக வலைதள பக்கத்தில் கூவியிருக்கிறார்.
நாம் கடிதென்றால் மனிதனும் கல்லாக மாறலாம் என்பது போல் நாம் ஒரு வலிமையான எதிர்க்கட்சியாக களத்தில் நின்று போராடி வெற்றி பெற வேண்டுமானால் கட்சிக்குள் தொண்டர்கள் மாவட்ட வட்டார தலைவர்களின் கூக்குரலுக்கு மதிப்பு இருக்க வேண்டும். நேர்மையோடும் வெளிப்படைத்தன்மையோடும் கட்சி பட்டாம்பூச்சியைப் போல பறந்து விரிந்து செயல்பட வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். காங்கிரஸில் முரசு கொட்டட்டும், நமது முயற்சி நாடெங்கும் வெற்றி கொடி கட்டி பரவட்டும் என்றும் காங்கிரஸ் கட்சிக்குள் செயல்பட வேண்டிய தேர்தல் சீர்திருத்தம் தமிழ்நாட்டில் இருந்து கைகாட்டி துவங்கட்டும் என்று சூளுரைத்திருக்கிறார். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம். என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.